உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் கிறிஸ்தவ உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம். ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கிறிஸ்துக்குள்ளான அன்பு நேயர்களே, உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, இன்றைய நமது ஹாட் டாக் நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்கள். கிறிஸ்தவத்துக்குள்ள நியரஸ்ட் ஆன்சர் அப்படின்ற ஒரு பிலாசபி இருக்குது, ஒரு தத்துவம் இருக்குங்க ஐயா. நெருங்கின பதில் அப்படின்ற ஒரு தத்துவம் உண்மையிலே இருக்கிறதா? இது கிறிஸ்தவத்தை எதை சார்ந்து இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன். கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது த நியரஸ்ட் ஆன்சர் அப்படின்னா நெருக்கமான பதில். உதாரணமாக 100 என்பது சரியான பதில், 99 என்பது நெருங்கிய பதில். 99 அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அது 100க்கு சமமாக இருக்கும். ஆனால் 100 என்ற இடத்த 1, 2, 10ன்னு சொன்னால் அது பதிலே கிடையாது, பெரிய இடைவெளி. ஆமாம். இப்போ உங்கள் கையில் ஒரு 100 ரூபாயை கொடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு வைங்க, நீங்கள் எண்ணிட்டு 99 தான் இருக்குது நோட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா திரும்ப எண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எண்ணும் போது ஒரு நோட்டு அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கலாம், திரும்ப எண்ணி பார்க்கும்போது அது சரியாக இருக்கும். ஆகவே தி நியரஸ்ட் ஆன்சர் அப்படின்னா நெருக்கமான பதில்னா ஒரு விஷயத்துக்கு முடிவான பதில் தெரியாது, இருக்காது. அப்போது அந்த முடிவான பதில் இல்லாத இடத்துல பைபிளில் நம்ம நியரஸ்டாக அதுக்கு கிட்ட இருக்கிற மாதிரி நெருங்கிய பதில் ஒன்றை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உதாரணமாக பைபிளில் தேவன், காட் என்ற அந்த சப்ஜெக்டை படிக்கும்போது நாம் விசுவாசத்தினால்தான் தேவனை ஒப்புக்கொள்கிறோம். பை ஃபெய்த் ஒன்லி வி அக்செப்ட் காட். அப்படி இருக்கும்போது தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்படி இருக்கும்போது தேவனை பற்றி, அவருடைய தத்துவத்தை பற்றி, அவருடைய ஆளுமையை பற்றி, அவருடைய உருவத்தை பற்றி மனிதர்கள் ஏராளமாக அவங்களுடைய விருப்பத்தின்படி சொல்கிறாங்க. உதாரணமாக நம் நாட்டில் மனிதனுக்கு 2 கைன்னு சொன்னால் கடவுளுக்கு ஒரு 8 கை இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்குது. மனிதனுக்கு ஒரு தலைன்னு சொன்னால் கடவுளுக்கு 10 தலை இருக்கலாம். இதெல்லாம் கற்பனையின் வடிவங்கள், அது நியரஸ்ட் ஆன்சர் கிடையாது. இப்போ உதாரணமாக இப்படி எடுத்துக்குவோம், ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், அது உண்மைதான். அதில் யாரை தேவனுக்கு பிரியமான பலியாக ஆபிரகாம் விட்டான் என்ற ஒரு கேள்வியை கேட்கும்போது பைபிள் மிக தெளிவாக சொல்லுது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன். அப்படி சொல்லும்போது ஆபிரகாம் தன் மகனாகி ஈசாக்கை பலியிட்டான் என்று நமக்கு தெரியுது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடவில்லை, இஸ்மவேலை பலியிட்டான் என்று சொல்லுகிறது. இப்போ இந்த இடத்துல நியரஸ்ட் ஆன்சர் அவங்க எப்படி தேடிக்கிட்டாங்க? பைபிள் ஆரம்பம் முதல்ல மகன் யார், பேரன் யார் என்று எப்பொழுதுமே பேசுகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த லைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வம்ச வழியை நீங்கள் மாற்றவே முடியாது. அப்போ நியரஸ்ட் ஆன்சர் நமக்கு யாருன்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சும் கூட நாம் தவறாக போகிறோம். இப்படி தான் மத விஷயங்களில் எல்லா போதனைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தாங்க. உதாரணமாக கத்தோலிக்கர்கள் ஞானஸ்தானத்தில் தண்ணீரை ஊற்றுகிறார்கள், புராட்டஸ்டன்ட் மக்கள் தண்ணீரை தெளிக்கிறார்கள், பெந்தேகோஸ்தே மக்கள் முழுக்குகிறார்கள். இந்த 3 விஷயங்கள் நடக்கிறத நான் சொல்கிறது உலகத்திற்கு எல்லாருக்குமே தெரியும். போரிங், ஸ்ப்ரிங்க்லிங் அண்ட் பேப்டைசிங், அதாவது இம்மர்சிங். இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறவங்க நியரஸ்ட் ஆன்சராக எதை பார்க்குறாங்க? பைபிள் முழுக்க நம்ம படித்தோம்னா ஞானஸ்தானம் என்பது மரணம், அடக்கத்தை காட்டுகிறது. பாவியாக மனிதன் இயேசு கிறிஸ்துவுடனே தண்ணீரில் அடக்கம் பண்ணப்படுகிறான் என்ற ஒரு தெளிவான செய்தி இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர்கள் தங்களுக்கு வேண்டிய அளவில் குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா தண்ணி இல்லாமல் குழந்தை செத்துப்படும். அதனால் கொஞ்சோண்டு தண்ணியை நெற்றி மேலே ஊற்றுவதும் கொஞ்சோண்டு தண்ணீரை எடுத்து தெளிப்பதும் சாமர்த்தியமான ஒரு ஞானஸ்தானமாக போய்விட்டது. ஆனால் ஞானஸ்தானம் என்பது பாவ மன்னிப்புக்கு. இப்போ இந்த சத்தியத்தை நம்ம கவனிச்சோம்னா
குழந்தைகளுக்கு பாவம் கிடையாது, குழந்தைகளுக்கு ஜென்ம பாவமும் கிடையாது. ஜென்ம பாவம் என்ற தத்துவம் இல்லை என்று பைபிள் ஆதியாகமத்திலிருந்தே சொல்லிட்டு வருது. குறிப்பாக எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம் 20வது வசனத்தை படிச்சீங்கன்னா, மகன் தந்தையினுடைய பாவத்தை சுமக்கிறதில்லை, மகன் தகப்பனுடைய பாவத்தை சுமக்கிறதில்லை, அவனவன் பாவம் அவனவனுக்கு உரியதாக இருக்கிறது, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். இந்த தத்துவம் நம்ம தெளிவாக இருக்கிறது. இப்போ அப்பா செய்த பாவத்துக்காக நான் நரகத்துக்கு போறேன் அப்படின்ற ஒரு கருத்து யாராவது ஏத்துக்குவாங்களா? அப்போ ஆதாம் செய்த பாவத்துக்கு அவன் தண்டனை அனுபவிக்கிறான், நீங்க செய்கிற பாவத்துக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறீங்க. இந்த சின்ன விஷயம் கூட இந்நாள் வரைக்கும் விளங்காம நாம சரீரத்தில் ஆதாமினிடத்திலிருந்து பாவத்தை சுமந்து வருகிறோம் அப்படின்ற ஒரு கருத்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கு. அவங்களுக்கு அந்த நியரஸ்ட் ஆன்சர் இல்லை. ஆதாம் கிட்ட இருக்கிற பாவம் நமக்கு வர்றதா இருந்தா நரகத்துக்கு போக வேண்டிய ஆள் ஆதாம் மட்டும்தான். ஏன்னா நான் கிடையாது, அதனால தானே வந்தது அப்படி சொல்லுவோம். அப்படி இல்லை. பைபிளில் என்ன போட்டிருக்கு? ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தில், எல்லா மனுஷனும் பாவம் செய்தபடியால் எல்லாரும் பாவத்துக்கு உட்பட்டிருக்கிறாங்க. Since all men sin and all men die. ஆகவே ஆதாமினிடத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னா, ஒரு உடல் கிடைக்கிறது. அந்த உடல் பாவம் செய்வதற்காக உணர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. பாவமே செய்யாத உடலும் இந்த உலகத்தில் இருக்கிறது. உதாரணமா எல்லா குழந்தைகளும் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நன்மை தீமை தெரிகிற வரைக்கும் அவர்கள் பாவம் செய்வதில்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களுடையது பரலோக ராஜ்யம் சொன்னார். அப்படியானால் சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் தேவையில்லை. இந்த எளிய கருத்தை நியரஸ்ட் ஆன்சராக பார்க்காம, அதாவது நெருங்கிய பதிலாக பார்க்காம தவற விட்டதுனால, அப்போ இதை குறித்து விவாதம் பண்ணவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்கவுங்க சொல்றது சரின்னு சொல்லுவாங்க. ஒரு மரத்தில் எத்தனை காகம் இருக்கிறது? அது ஒரு தோராயமான கேள்வி. பதில் தோராயமாக தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு வேடன் சுட்டான், எத்தனை காகம் விழுந்திருக்கும்? ஒரு வேடன் சுட்டா எத்தனை காகம் விழுந்திருக்கும்ன்றது ஒரு தோராயமான பதிலாக தான் சொல்ல முடியும். 2 விழுந்திருக்கலாம், 10 விழுந்திருக்கலாம், அல்லது 1 கூட விழாமல் எல்லாம் பறந்து கூட போயிருக்கலாம். அதனால தான் பைபிளில் நம்ம ஒரு கருத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நியரஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். ஒரு ஆள் பேங்க்கு வேலைக்கு அப்ளை பண்ணாங்க. ஏறக்குறைய ஒரு 30 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எழுத்து பரீட்சை, அப்புறம் நேரடியான வாய் பரீட்சை எல்லாம் வச்சாங்க. அப்புறம் நீங்கள் போங்க, உங்களுக்கு லெட்டர் அனுப்புகிறோன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு ஆளுக்கு வேலை கிடச்சிது. அவன் என்ன நினச்சிருந்தா, நம்ம சொன்ன பதிலும் தப்பு, எழுதின பதிலும் தப்புன்னு நினச்சிட்டு நமக்கு இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு போயிட்டான் அவன். கடைசியில் பார்த்தா அவனுக்கு வேலை கிடச்சிருந்தது. இவன் நமக்கு கிடைச்சதே போதும் சந்தோஷத்தில் வேலையில் சேர்ந்து பேங்க் எம்ப்ளாயை மாறிட்டார். அப்புறம் ஒரு நாள் பேங்க் மேனேஜர்கிட்ட இவர் மெதுவாக கேட்டார், ஐயா நான் இன்டர்வியூக்கு வந்திருந்தப்போ வாய் வழியாக கேட்ட கேள்விகளுக்கும் நல்ல பதில் கொடுக்கல, கணக்கெல்லாம் போட்டு கேட்டீங்க, அந்த கணக்கில் தப்பு தப்பாக பதில் எழுதி வச்சுருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களே, என்ன காரணம்? நான் என்ன அவ்வளோ புலியா அப்படின்னு இவன் கேட்டான். மனசாட்சி குத்துனதுனால கேட்டான். அப்போ பேங்க் மேனேஜர் சொன்னார், உன் கூட வந்த 30 பேரில் நீ ஒருத்தந்தான் தோராயமாக நெருங்கிய பதிலை கொடுத்த. உதாரணமாக 30ன்னு எழுத வேண்டிய இடத்துல 29ன்னு எழுதியிருந்த. ஆகவே நியரஸ்ட் ஆன்சர் நீ எழுதுனதுனால நான் உனக்கு அந்த வேலையை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான். அது மாதிரி பைபிளை எடுத்து படிக்கும்போது பைபிள் உள்ள எந்த ஒரு உபதேசத்தையும், எந்த ஒரு கொள்கைகளையும் உபதேசங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் சில விஷயங்கள் நேரடியாக தெரியும், பதில் தெரிஞ்சிடும். சில விஷயங்கள் தெரியாது. அப்போது நியரஸ்ட் ஆன்சருக்கு நம்ம போகணும். உதாரணமாக இப்படி எடுத்துங்க, ஒரு சிலர் சொல்கிறாங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் யோர்தான் நதியில் தான் எடுக்கணும், ஆனால் இயேசுநாதர் யோர்தான் நதியில் தானே எடுத்தார், இப்படி சொல்கிற ஆட்கள் உண்டு. ஆனால் வேதவசனம் தண்ணீரிலே ஞானஸ்தானம் தான் போட்டிருக்கு.
அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரத்தில் 3000 பேர் எருசலேம் நகரத்தில் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்போஸ்தலர் நடபடியில் 8ஆம் அதிகாரத்தில் சமாரியாவில் ஞானஸ்நானம் பெற்றாங்க. 8ஆம் அதிகாரம் கடைசியில் அவன் பாலைவனத்தில் எத்தியோப்பிய மந்திரி அவன் ஞானஸ்நானம் பெற்றான். 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்குவில் ஞானஸ்நானம் பெற்றார். 10ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதி அவர் எங்கே ஞானஸ்நானம் பெற்றார். நீங்கள் இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம் பெற்ற இடங்கள் யோர்தான் நதி என்று ஆதாரம் இல்லை. அப்போது நியரஸ்ட் ஆன்சரை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி ஒரு பிளெண்டாக ஒரு வளைந்த மூளையோடு முட்டாள்தனமான பதில்களை நம்ம தேடக்கூடாது. அதே மாதிரி பைபிள் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் கிறிஸ்தவர்களால் இப்படி நியரஸ்ட் ஆன்சர் தேடாமல் அவங்க தங்களுடைய விருப்பமான பதில்களை தேடினதுனால ஆரோக்கியமான உபதேசத்தில் அவங்களால நிலைத்திருக்க முடியல. அதனால் வேத அறிஞர்கள் மத்தியில் இந்த பைபிள் எடுத்து படிக்கும்போது சில விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக விளங்காது, சில சத்தியங்கள் நமக்கு விளங்காது, சில உபதேசங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நம்ம என்ன செய்வது? அந்த இடத்துல நியரஸ்ட் ஆன்சர் எது, நெருக்கமான பதில் எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு முடிவான பதிலுக்கு நம்ம வரலாம். ஏனென்றால் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் படிக்கிறோம், கவனிங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், சர்ச் த வேர்ட் ஆஃப் காட். இந்த உரிமையை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த புதிய ஏற்பாடு கொடுக்கிறது. அப்போ வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நீங்கள் பதில் தேடும்போது 100க்கு 100ன்னு ஒரு பதில் இல்லாமல் 100க்கு 99 பதில் இருக்குதுன்னு வச்சா அதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது தான். அதை விட்டுட்டு அதுக்கு தவறான ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. உதாரணமாக ஞானஸ்தானம் என்ற இந்த அடிப்படை போதனையை கூட நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் 9 இடங்களில் ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், முதியவர்கள், சாதாரண மனிதர்கள், அதிகாரிகள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றிருக்காங்க. அவங்க மாற்றமே இல்லை. அப்போது நியரஸ்ட் ஆன்சர் என்னன்னா, நான் வித்தியாசமான ஆள், எனக்கு ஞானஸ்நானம் தேவையில்லை, கடவுள் என்கிட்ட நேரில் பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிற ஆள்லாம் உண்டு. அப்போது கடவுள் என்கிட்ட நேரடியாக பேசிட்டாருன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார்? எனக்கு ஞானஸ்நானமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் நியரஸ்ட் ஆன்சருக்கு வரல. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவ மதத்தில் நிறைய பிரபலமான நட்சத்திரங்கள் ஞானஸ்நானமே பெற்றதில்லை. அவர்களுடைய போதனை என்ன எனக்கு தெரியல. அதை நம்ம சிந்திக்கணும். இதனால் இதை பற்றி நிறைய நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் நேரமின்மை காரணமாக சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். நியரஸ்ட் ஆன்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு தத்துவம் மாதிரி. அதாவது ஒரு உண்மை அல்லது சத்தியத்தை நாம் தேடும்போது அதுக்கான பதிலை ஆராய்ந்து பார்க்கும்போது 100 அப்படின்ற இடம் இல்லைனா கூட பரவாயில்ல, 99ன்னு வந்திருந்தா நம்ம அதை ஏற்றுக்கலாம். இந்த தத்துவத்தை எப்படி முடிவெடுக்க முடியும்? அதுதான் இதை முடிவெடுப்பதற்காக தான் பைபிள் என்ன சொல்லுது? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்க வேண்டும், ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத். ஆராய்ந்து பார்க்கிற மனிதன் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆராய்ந்து பார்க்கிற ஆள் வேத வசனத்தை பகுத்தும் படிக்கணும். அப்போ நம்ம படித்து பார்க்கும்போது சத்தியம் என்ன நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நியரஸ்ட் ஆன்சருக்கு நம்ம வந்துடலாம். இந்த பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இதில் இருக்க எல்லாம் 100% எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ஆள் கூட சொல்ல முடியாது. கண்டிப்பாக. ஆக இதில் இருக்கிற அனைத்தையும் நான் ஒப்புக்கொள்கிறேன், விசுவாசிக்கிறேன் என்ற ஒரு கருத்தை தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது we cannot say I know the entire Bible. Rather you can say I agree with my Bible, I believe my Bible and I believe this is the word of God. இப்படி சொல்லுவது தான் சரியான பதில். அதை விட்டுட்டு எழுத்துக்கு எழுத்து, வார்த்தைக்கு வார்த்தை, பக்கத்துக்கு பக்கம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால்
ஒரு ஆபத்தான ஆள் அவர். இதுதான் நம்ம வந்து நியரஸ்ட் ஆன்சர் philosophy, அதாவது நெருங்கிய பதில் தரும் தத்துவம் என்று இதை சொல்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் வார்த்தை பைபிளில் இல்லை. இது ஒரு ஆலோசனையான வார்த்தை, அவ்வளவுதான். ஐயா, உலகளாவிய வகையில் கிறிஸ்தவத்தில் 2000 பிரிவுகள் இருக்கிறது. அப்போ அந்த 2000 பிரிவினரும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான பதில் கொள்கையோடு தான் இருக்காங்களா? இல்லை, அவங்கவுங்க நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லுவாங்க. 4வது காலை இவன் கையில் வச்சுட்டு இருக்கான். ஆனால் தெரியுது மொத்தம் 3 கால் மட்டும்தான். இந்த முயல் தத்தி தத்தி ஓடும். முயலை பிடிக்கிறவன் பின்னங்கால் வழியை தான் பிடிப்பான். ஒரு காலை கெட்டியாக பிடிச்ச உடனே நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லுவான். அது மாதிரி கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த பைபிள் எடுத்து விளங்கிட்டவங்க அவங்கவுங்க ஒரு ஒரு கருத்தை விளங்கிட்டதுனால ஒவ்வொருவரும் ஒரு ஒரு பிரிவாக மாறிட்டாங்க. இப்போது இந்த 2000 பிரிவுக்கு மேற்பட்ட மக்கள் இருக்காங்க கிறிஸ்தவத்தில், பிரிவுகள். அதை தான் நம்ம டெனாமினேஷன் சொல்கிறோம், மதங்கள்னு சொல்கிறோம். இதில் யார் சொல்கிறது சரி அப்படின்னா நம்மளால் பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு ஆளும் என்ன சொல்லுவார், நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு தான் சொல்லுவார். ஒரு மாமரம்னு எடுத்துக்குவோம். அந்த மாமரத்தில் வேப்பங்காய் வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் ஒரு முச்செடி எடுத்துங்க, அதில் வந்து திராட்சை பழம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டிப்பாக முடியாது. அதுதான் இயேசுநாதர் சொல்கிறாரு. இது வந்து மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். கவனிங்க, முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். கவனிங்க, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. 20வது வசனம் பாருங்க. ஆதலால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். இப்போ நீங்கள் 2000க்கு மேற்பட்ட கிறிஸ்தவத்தில் மத பிரிவுகள் இருக்கிறது. ஒவ்வொருவரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிற கருத்து சத்தியமானது என்று உயிரை விட்டு சொல்கிறார்கள். சொல்லட்டும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானத்தை பாருங்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்கள், முச்செடிகளில் அத்தி பழங்கள் உண்டாகுமான்னு கேட்டார். இந்த மதத்தில் இருக்கிற மக்கள் முச்செடி போல் இருக்காங்க. ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தை ஏதோ திராட்சை போலும் அத்தி போல் இருக்கு. அப்போ அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, கடவுளுக்கு சித்தமான முச்செடியில் கூட திராட்சை பழங்கள் உண்டாகும். இந்த மாதிரி அளவுக்கு போயிட்டாங்க. அதனால தான் அவங்களால நியரஸ்ட் ஆன்சருக்கு போக முடியல. அதனால் இயேசுநாதர் என்ன சொல்கிறாரு, ஒரு மரம்னு சொன்னால் அந்த மரம் நல்ல மரமா கெட்ட மரமா என்பதை அதனுடைய கனியிலால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பை தர் ஃப்ரூட் யூ நோ தம் தே ஆர் அ ட்ரூ ஆர் அ ஃபால்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலான்றார். இப்போது அத்தி மரம் அத்தி கனிகளை கொடுக்கும், மாமரம் மாங்கனியை கொடுக்கும், முச்செடிகள் முச்செடியை மட்டும்தான் கொடுக்கும். ஆக நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். அப்போ இந்த 2000 பிரிவுகளும் அவர்கள் பதில் தெரியாமல் தங்களுடைய சொந்த அறிவினால் இதுதான் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருந்தாலும் கூட அவங்களுடைய பேச்சு, செயல், நம்பிக்கை, விசுவாசம் இவைகளை எல்லாம் நம்ம கூட்டி பார்த்தால் அது புதிய ஏற்பாட்டுக்கு பொருந்தலை. அப்படி பொருந்தாமல் போகும்போது அதை நாம் மதம் என்று அழைக்கிறோம், பொருந்தி இருக்கிறவர்களை மார்க்கம் என்று அழைக்கிறோம். இதுதான் அந்த வேறுபாடு. ஒரு கேள்வியை நீங்கள் இந்த இடத்துல கேட்கலாம். இப்படி எல்லா கிறிஸ்தவர்களும் பைபிளை வச்சுக்கிட்டு இப்படி கெட்டு போவதற்கு, சரியான பதிலை தெரிந்து கொள்ளாமல் போவதற்கு யார் காரணம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மனிதர்கள் விதை வைத்தாங்க, அதுக்கப்புறம் போய் தூங்கிட்டாங்களாம். சத்ரு வந்து அந்த விதைகளுக்குள்ள களைகளை விதைத்து விட்டு போனான் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி எல்லா கிறிஸ்தவர்களும் நாணயமாக உத்தமமாக சத்தியத்தின்படி நடக்க தான் விரும்புகிறாங்க. யாரும் ஒரு பிரிவினையாக பிரிந்து போன ஒரு மதமாக இருக்க அவங்க விரும்பலை. ஆனால் அவர்களுக்குள்ள இந்த கலை இருக்கிறது என்பதை மட்டும் அவங்க விளைக்காமல் இருக்காங்க. உதாரணமாக இஸ்ரவேல் தேசத்தில்
கோதுமையும் கோதுமையில் முளையிற களையும் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் பாருங்க, நெல்ல வர களை நெல் புல்லுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நெல் வராது, பார்க்கறதுக்கு நெல் மாதிரியே இருக்கும். அதை தான் 3 மாதத்துக்கு ஒரு முறை களை பிடுங்குதல் என்று சொல்லி களையை பிடுங்கி போடுவாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மத்தேயு 13வது அதிகாரத்தில் இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். மத்தேயு 13வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அப்போ எப்படி இந்த தவறு வந்ததுன்னு நீங்க கேட்டீங்க. நித்திரை பண்ணும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தூங்கிட்டு இருந்த போதுன்னு இல்லை அர்த்தம். நீங்கள் அதை பற்றி அக்கறையற்றிருக்கும் போது, கவனமற்றும் இருக்கும்போது, உங்கள் இருதயத்தில் விசுவாசம் இல்லாமல் போன போது, உங்கள் இருதயமாகிய அந்த நிலத்தில் களையை சத்துரு விதைக்கிறான். The Satan is seeding the tares in your heart. உன்னுடைய இருதயத்தில் முளைக்கும்படி சாத்தான் களைகளை விதைக்கிறான். இதை கேட்கும்போது நம்முடைய நெஞ்சு நடுங்குகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இத்தனை பிரிவுகள் அடங்காமல் போனதுக்கு காரணம் அவர்கள் அறியாமையிலே, அவர்கள் தங்களுடைய சொந்த நம்பிக்கையிலும் பெருமையிலும் பைபிளினுடைய பொதுவான உபதேசங்களை, நியரஸ்ட் ஆன்சர்ஸ், நெருக்கிய பதில்களை தேடாம தங்களுடைய மனதின் பதில்களை தேடினதுனால, தங்கள் அறிவின் பதிலை தேடினதுனால, தங்களுக்கு முன்னோடிகளாக இருந்த கள்ள உபதேசிகளின் உபதேசங்களை அவர்கள் தேடினதுனால அவங்க அப்படி ஆயிட்டாங்க. இப்போ யெகோவா சாட்சிகள் போயிட்டே இருக்கிற ஆள் அதான் சரியான சத்தியம்னு அவர் நினைக்கிறார். கத்தோலிகத்துக்கு போயிட்டே இருக்கிற ஆள் அதான் சரியான சத்தியம்னு அவர் நினைக்கிறார். அது ஒரு கலை என்று அவருக்கு விளங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால்தான் இந்த நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் விதை களைகள் என்ற ஒரு உபதேசத்தை தெளிவாக பேசுகிறார். அப்படி பேசும்போது முடிவில் ஒரு கேள்வி கேட்குறார். நீங்கள் இது விளங்கினீங்களா? உங்களுக்கு இது புரிஞ்சுதா? இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் இதுக்கான பதில் சொல்கிறோம். கேட்டவங்களுக்கு புரிஞ்சுதா? இயேசுநாதர் இந்த கேள்வி கேட்குறார். பாருங்கள், மத்தேயு 13வது அதிகாரம் 51வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, இவளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் அப்படின்னு சொல்றார். அதனால நியரஸ்ட் ஆன்சர் நம்ம நெருங்கி வந்தோம்னா சரியான பதில் நமக்கு கிடைச்சிடும். நியரஸ்ட் ஆன்சருக்கு வரலன்னு சொன்னால் நமக்கு பதில் கிடைக்காது. மறுபடியும் சொல்கிறேன், அதாவது நெருங்கிய பதில், நியரஸ்ட் ஆன்சர் என்ற இந்த தத்துவம் பைபிளை படிப்பதற்காக நாம் கண்டுபிடிச்சிக்கிட்ட ஒரு தத்துவம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு வார்த்தையே கிடையாது, நியரஸ்ட் ஆன்சர், அந்த மாதிரி பைபிளில் இல்லை. ஆனால் எந்த ஒரு புத்தகத்தை படித்தாலும் நம்முடைய மனது ஒரு சீரிய அளவில் இது என்ன என்று ஆராய்ச்சியோடு தானே படிக்குது. அப்படி நம்ம தெளிவாக படிக்கும்போது, இப்போ மக்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பில் அதை சந்திச்சிருப்பீங்க, காயினுடைய மனைவியார், இந்த கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க. காரணம் என்ன? அதுக்கு என்ன பதில் சொல்றது? நம்ம உங்கள்கிட்ட பதில் இருக்கா? இல்லை. அப்போ நியரஸ்ட் ஆன்சர் என்ன? ஆதாம் ஏவாள் அண்ணன் தங்கையா? இல்லை, கணவன் மனைவி. ஆதாம் ஏவாள் கணவன் மனைவி. படைக்கும் போதே தேவன் அப்படிதான் படிச்சிட்டாரு. அதனால நியாயப்பிரமாணம் கொடுக்கிற காலம் வரைக்கும் மனிதர்கள் ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாகவும் உறவு பார்த்தார்கள். முதல் உறவு வந்து தாய் உறவு, அப்புறம் தந்தை உறவு, பிறகுதான் அண்ணன் அக்கால் தங்கை என்ற உறவு. அப்போ ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் அவர்கள் வீட்டில் பிறந்த பெண் குழந்தைகளை, இப்போ மிருகங்கள்லாம் நீங்கள் எடுத்துங்க, நம்ம வீட்டில் வளர நாய் பூனை எல்லாம் தனியாக போய் கல்யாணம் பண்ணிட்டு வருதா என்ன? நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பூனைங்களோடு சேர்ந்து வாழுது. அவங்களுக்கு அந்த சட்டம் கிடையாது. அது மாதிரி மனிதர்கள் மத்தியில் கூட நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு சேர்ந்து வாழ்வது அவர்களுக்கு இயல்பான ஒரு சட்டமாக இருந்தது. அதனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஃபோன் பண்ணி ஜனங்க கேட்குறாங்க, அந்த காயினுடைய மனைவி யார், அவங்களுடைய பேர் என்ன? என்னுடைய தாழ்மையான பதில்,
இது உனக்கு என்னத்துக்கு? ஏன் இந்த குடைச்சல் உனக்கு? இதை கேட்கறதுனால உனக்கு என்ன புண்ணியம் கிடைக்க போகுது? நான் ஏன் பாவியா இருக்கிறேன்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். என் பாவத்தை கழுவக்கூடிய இயேசுவின் ரத்தம் எப்படி என்று நம்ம கேட்கலாம். அதை விட்டுட்டோம். அதனால்தான் நம்முடைய ஆத்மாவுக்கான நெருங்கிய பதிலை தேடுவதற்கு பதிலாக இப்படி கேள்விகளை கேட்டு காலத்தை வீணடிக்கிற மக்களை நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் அந்த நியரஸ்ட் பதில் கீழே இந்த காயன் அவருடைய மனைவி பற்றி ஆன்சர் பண்ணதா இருந்தால், ஆதாமனுடைய வீட்டில் பிறந்த ஒரு பெண் தான். அதோட ஆன்சர் முடிஞ்சிடுச்சு இல்லையா? அதோட ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. அதுக்காக தனியாக அவன் தேவன் அவனுக்கு ஒரு பெண்ணை உருவாக்கினார்னு பைபிளில் இல்லை. பூமியை நிரப்புங்கன்னு சொன்னார். ஆதாம் 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு உலகத்தில். 930 வருஷம் வாழ்ந்தார். அவர் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை பெற்றிருப்பார் இல்லையா? அவருடைய காலத்தில் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை அவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா? அதனால் நியரஸ்ட் ஆன்சரை நம்ம தேடும்போது we can come to a total conclusion. ஒரு பதிலுக்கு நம்ம வந்துடலாம். ஐயா, இப்படிப்பட்ட விவரங்களை பார்க்கும்போது நெருக்கமான பதிலை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதாவது ஒரு புத்தகம், ஒரு எழுத்து, இவைகளெல்லாம் இன்றைக்கும் ஆராய்ச்சியில் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அதாவது ஒரு கல்லை பார்த்து இது இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முந்தியது, ஒரு சிற்பத்தை பார்த்து சொல்கிறாங்க. தொல்லியல் துறையில் சொல்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த பைபிள் புதிய ஏற்பாடு குறிப்பாக 2000 ஆண்டுகளுக்கு உள்ள ஒரு புத்தகம் தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எகிப்து தேசத்தில் பைப்ரஸ் என்ற ஒரு புல் இலை, அதில் எழுதுகிற வழக்கம் அங்கே வந்துட்டுது. அதனால்தான் பைப்ரஸ்லேருந்து பேப்பர் என்ற வார்த்தை வருது. அப்போது பைபிள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது எழுதுவதும் பதிவு செய்வதும் ரொம்ப சுலபமான ஒன்றாக இருந்தது. கல்லில் பதிய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. ஏன்னா நியூ டெஸ்டமெண்ட் பிலாங் டு ஆல்மோஸ்ட் 2000 இயர்ஸ் ஒன்லி. 2000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஒரு புத்தகம் தான் இது. அதனால் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. பவுலடியார் ஒவ்வொரு முறையும் நிருபத்தை எழுதும்போது அந்த இன்ட்ரடக்ஷனில் சொல்கிறார், அவருடைய பேர் என்ன, அவருடைய அதிகாரம் என்ன. பால் அண்ட் அப்போஸ்டல் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறார். அடுத்தது பவுல் எழுதும்போது அவருக்குன்னு ஒரு கையெழுத்து இருந்தது. அந்த கையெழுத்தை கலாத்திய சபைக்கு எழுதும்போது, நீங்கள் என் கையெழுத்தெல்லாம் உங்களுக்கு தெரியுமே, எழுதுனேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்றார். பாருங்கள், கலாத்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனம், என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். அப்போது நாம் இந்த நியரஸ்ட் ஆன்சரை பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய எழுத்து தானா, உபதேசம் தானா, இது அவர்கள் எழுதின வார்த்தை தானா? இப்போ நம்ம வெளியிலிருந்து ஒரு எதிரும் புதிருமான கருத்தை கொண்டு வரும்போது புதிய ஏற்பாடு அதை ஏற்றுக்காது. ஏன்னா அப்போஸ்தலருடைய காலத்தில் அப்போஸ்தலர் அனைவரும் ஒரு மனம் உள்ளவர்களாக இருந்திருக்காங்க. உதாரணமாக இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிற 2 பேதுரு 3வது அதிகாரம் 15-16 வசனங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பு என்று எண்ணுங்கள். கவனிங்க, நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு கவனியுங்கள் எழுதியிருக்கிறான். 1. 2வது பாருங்கப்பா, 16வது வசனம், எல்லா நிருபங்களிலும் இவளை குறித்து பேசியிருக்கிறான். புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 27 புத்தகம். இந்த 27 புத்தகத்தில் பவுலடியார் எழுந்து 13 புத்தகம். இந்த 13 புத்தகங்களையும் பவுலடியார் எழுதினவைகளை பேதுரு படித்திருப்பதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, எல்லா நிருபங்களிலும் இவளை குறித்து பேசியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நம்ம புதிய ஏற்பாட்டினுடைய அதிகாரத்தை, அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ள விரும்பினால் அப்போஸ்தலர் அனைவரும் ஐக்கியமாக ஒரு மனதோடு போதிக்கிற கருத்துக்களை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது நியரஸ்ட் ஆன்சர் 100ன்ற இடத்துல 99 நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னாவே ஏறக்குறைய சரியான பதிலுக்கு வந்துடுவீங்க. 100ன்ற இடத்துல 11 மட்டும்தான் நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் 89 தள்ளினீங்கன்னா அது நியரஸ்ட் ஆன்சர் கிடையாது. நியரஸ்ட் ஆன்சர் என்ன? 100ன்ற இடத்துல 99, 98, 95 இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த ஆங்கிளில் புதிய ஏற்பாட்டை படித்தா தான் சத்தியம் நமக்கு விளங்கும்.
இதை தான் வந்து நியரஸ்ட் ஆன்சர் philosophy, அதாவது நெருங்கிய பதில் தத்துவம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள், வேதாகமத்தை எடுத்து போதிக்கிற பெரும் மனிதர்கள் இப்படி சொல்கிறது வழக்கமாக இருக்கிறது. ஐயா, இன்றைய ஹாட் டாக் நிகழ்ச்சி ரொம்ப ஹாட்டாகவே இருந்தது ஐயா. இந்த கருத்துக்கள் உலகளாவிய மக்கள் மத்தியில் சென்றடையணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அன்பு நேயர்களே, இன்றைய ஹாட் டாக் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட ஒவ்வொரு சத்தியமும் நெருங்கிய பதில் என்பது இதுதான். மனம் போன போக்கிலே போய்கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த ஒரு சத்தியம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் வாழ்க்கையும் மாற்றும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தை அறிந்து கொள்ளுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 93855000.